ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு புது இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, தலப்பாக்கட்டு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுங்கிறதா பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் என்னென்ன புது வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோ போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு வந்து என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துடலாம். சாவுத்திரியோட இதழ்கள் வந்து எடுத்துக்கோங்க, ஒரு இதழ்கள். அதே மாதிரி வந்து ஏலக்காய் 3 எடுத்துக்கோங்க. பட்டை வந்து சின்ன துண்டு எடுத்துக்கோங்க. பிரிஞ்சி இலை வந்து 1 எடுத்துக்கோங்க. ஒரு 6-7 கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு வந்து கல்பாசி எடுத்துக்கோங்க. ஜாதிக்காய் வந்து சின்ன துண்டாக வந்து எடுத்துக்கோங்க, ரொம்ப போட்டுறாதீங்க. அதே மாதிரி தான் சாவுத்திரியும் இந்த அளவு எடுத்துக்கிட்டால் போதும், இல்லைன்னா கசக்கும். ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே வந்து ஒன்றா போட்டு மிக்சி சாரில் அரைச்சி வச்சுக்கிடலாம். அரைச்சி பொடியாக எடுத்துக்கோங்க. 1 கிலோ பிரியாணிக்கு வந்து 100 கிராம் வெங்காயம் எடுத்துக்கோங்க. 100 கிராம்லேருந்து 150 கிராம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி வந்து மல்லிக்கீரை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து ஒரு கைப்பிடி வந்து புதினா எடுத்துக்கோங்க. ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 100 கிராம் சின்ன வெங்காயத்தையுமே இஞ்சி பூண்டையும் வந்து சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டேன், அதனால் நீங்கள் வந்து சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி வந்து மல்லிக்கீரை, புதினா, பச்சை மிளகாய் 3ஐயும் கொரப்பாக வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. மில்லி வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ சேர்த்துக்கோங்க. கிண்டி விட்ருங்க, இல்லைன்னா கீழே வந்து பிடிச்சிரும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்ருங்க. இப்போ வந்து நம்ம மல்லிக்கீரை, புதினா, பச்சை மிளகா அரைச்சிருந்தோம் இல்லையா, அந்த இதையும் வந்து சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மசாலாவை சேர்த்துடலாம். அந்த பட்டை, கிராம்பு எல்லாமே சொன்னேன் இல்லையா, அதை வந்து பொடியாக அரைச்சி வச்சுருந்தோம், அதை வந்து சேர்த்துடலாம். ஐம்பது கிராம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுருங்க. கீழே வந்து அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கிராம் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து ஹாஸ்மின் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து உரப்பு இருக்காது, கலருக்காக சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு வந்து மல்லிக்கீரை, புதினா வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து 1.25 கிலோ வந்து சிக்கன் சேர்த்துடலாம். நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு அலசி வச்சாச்சு. ஒரு கிலோ பிரியாணிக்கு வந்து 1.25 கிலோ வந்து சிக்கன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு பழம் வந்து லெமன் சேர்த்துக்கோங்க.
இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பத்தும். கொஞ்சம் வந்து வேகட்டும், நம்ம வந்து மூடி வச்சிடலாம். 1 கிலோ வந்து சீரக சம்பா அரிசி வந்து ஊற போட்டுக்கோங்க. சீரக சம்பா அரிசி தான் வந்து போடணும் தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு. இப்போ வந்து நம்ம அரிசியை சேர்த்துடலாம். தண்ணியே வந்து இப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். அது வேற ஒன்றும் இல்லை, மசாலா கரண்டி தான். மசாலா வந்து கிண்டிட்டு கரண்டி இதில் வச்சனால தான் அது வந்து தண்ணி இப்படி ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. நேரம் வந்து எண்ணெயிலே நல்லா வேகட்டும், நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி, அந்த கணக்கில் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே வந்து உப்பு போட்டிருக்கோம், அது பத்தலைன்னா பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ வந்து வேகட்டும், நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இப்போ வந்து கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்க, இப்போ வந்து நம்ம தம் கட்டிடலாம். ஒரு கிண்டி விட்டுருங்க. கீழே வந்து தோசைக்கல்லை வச்சுருங்க. தோசைக்கல்லை வச்சுட்டு மேலே வந்து நம்ம பிரியாணி ஆக்கணும் இல்லையா, அந்த இதை வந்து மேலே வச்சுக்கலாம். சுற்றி வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு நெய் ஊற்றிடுங்க. இப்போ வந்து நம்ம முந்திரியை வந்து நெய்யில் வதக்கி ஊற்றியாச்சு. நீங்கள் முந்திரியை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி அப்போவே சேர்த்துக்கோங்க. மறந்ததுனால இப்போ நாங்கள் வந்து முந்திரியை வறுத்து போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம தம் கட்டிடலாம். மூடி வச்சு மூடிட்டு மேலே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வெயிட்டான பொருளை வந்து வச்சுருங்க. இல்லை வெயிட்டான பொருள் இந்த மாதிரி உலக்கு இல்லை அப்படின்னா தண்ணி கூட வந்து சட்டியில் அள்ளி வச்சுருங்க மேலே. அவ்வளோதான், ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து தம்மில் இருக்கட்டும். ஸ்லிம்லேயே வச்சுருங்க தம்முக்கு. வந்து நம்ம தம்மில் இருந்து எடுத்துடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நீ பாருங்க, தட்டை அப்படியே எடுத்தோடனேயே மணக்குது. சீரக சம்பா அரிசியில் செஞ்சனால அது அப்படியே நல்லா மணமாகவும் இருக்குது, சுவையாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து தலப்பாக்கட்டி பிரியாணி வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.